தான் நான் கேட்குறேன். ஏன் நீ ஒரு பொண்ணு பார்க்க வருவாங்க. பொண்ணு பார்க்க வரும்போது அந்த பொண்ணு எப்படி நடந்துக்கணும் தெரியுமா? இப்போ நான் தான் உனக்கு மாப்பிள்ளை. ஒரு பேச்சுக்கு பெட்டிக்காரு எங்கள் அண்ணன், மிருதங்க வாசிக்கிறவன் என் தம்பி. அவர் எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் எனக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். நீ தான் பொண்ணு, உங்கள் வீட்டுக்குலேருந்து இந்த டீ காஃபி எடுத்துகிட்டு வரணும். எப்படி ஒரு பொண்ணு நடந்து வருமோ அது மாதிரி அடக்க ஒடுக்கமா நடந்து வா. நடந்து வரணுமா? தம்பி பொண்ணு நடந்து வருது, அந்த பிள்ளை டீ கொடுத்துட்டு இருக்கா. போடு அப்பா. ஏய் கேளா, பொண்ணு வரப்போதா, நீ வாமா, நீ வாமா. நீ போற விடுமா மஜூரோட உருப்படாது. ஏய் அப்படி சாவ விடுற? ஏய் ஏன் அப்படி சாவ விடுற? புள்ள எப்படி வரணும்? இதெல்லாம் திறந்த வீட்டுல வேற ஏதோ வர மாதிரி. இப்படி வரக்கூடாதுமா, பரவாயில்லையா? இப்படி வரக்கூடாதுமா. நான் பாரு நடந்து காட்டிறேன். எப்படி? இந்த துண்டை கொடு. துண்டை யாரு? இந்த துண்டை இருக்குல்ல, என்னது? துண்டு துண்டு. இதுதான் சேலை. எடுத்து இப்படி பெரிய கொடுமை என்னன்னா, பாவாடை தாவணியில பொம்பளை பிள்ளை அழகா இருக்குங்க பார்க்கறதுக்கு. எவ்வளோ கருப்பாக இருக்க பொண்ணாலும் சிவப்பாக இருக்க பொண்ணாலும் பாவாடை தாவணி பூ வச்சு அழகாக இருக்கும். இன்றைக்கி பாவாடை தாவணி பொம்பளை பிள்ளை போடுறதில்ல. 5 வயசு பிள்ளை 10 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் பாவாடை தாவணியை போட்டு விட்டு பெரிய பெரிய எருமை மாடெல்லாம் சுடிதார மாட்டிக்கிட்டு தெரியுது. கேவலமாக இருக்குது. அது வந்து அதில் சால் கொடுத்துருக்காங்கல்ல, அதை சாலை கூட பொம்பளை பிள்ளை ஒழுங்காக போடுதா? இப்படி தூக்கி மாட்டினா அழகாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு ஒரு தவறான எண்ணம் வராது. ஆனால் பொம்பளை பிள்ளைய கோயில் காலை மாதிரி இப்படி போட்டு கையா பிடிச்சாங்க. இதில் இந்த சேலை இருக்குல்லம்மா, இந்த சேலையே இப்படி எடுத்து இப்படி சொருகிடணும். இருடா வாசப்படியா காண இப்படிதான் சொருகணும். சொருகிட்டு தம்பி பொண்ணு நடந்து வருது இப்படி வைக்கப்படணும். இப்படி வரக்கூடாது ஐயா. சரி ஐயா, நீ குனிஞ்சு வாரு, உங்கள்கிட்ட இருக்கதான் என்கிட்ட இருக்கு, கற்பனை பண்ணாத. இல்லை என்ன சொல்கிறேன்னா, இந்த பழமையெல்லாம் மாறிடுச்சு தெரியுமா? நம்ம ஊரில் பெரிய திருவிழாவே என்ன தெரியுமா? பொம்பளைய கொலா சண்டை தான், பைப்படி சண்டை தான். எப்படி? பைப்படி சண்டையில் தான் படம் உண்மை வெளியில் வரும். உள்குத்து ரகசியம் பூரா வெளியே வந்துடும். இன்னைக்கு வீடு வீட்டுக்கு பைப்பு, அப்போனா வீதிக்கு ஒரு பைப்பு தான். காலையில் வெள்ளனவே குடத்தை ஒன்றே வச்சுக்கிட்டு எல்லாம் தண்ணி பிடிக்கிறதுக்கு பரபரப்பாக இருப்புங்க. அந்த நேரத்தில் ஒரு அம்மா குடத்தை வச்சு தண்ணி பிடிக்கும். இன்னொரு பொம்பளை போய், டாடி என் மருமையை வந்திருக்கு, போய் நான் மருமையனுக்கு போய் குஞ்சம் நசுக்கணும், கோழி குஞ்சம் நசுக்கி குழம்பு வைக்கணும், கோழி குஞ்சம் பிடிச்சி அடைச்சிருக்கேன், ஒரு குடம் விடி அப்படின்னா, என் வீட்டில் இருந்தால் என் மகா வச்சிருக்கு, நான் போய் குழம்பு வைக்கணும்னு பேசிக்கிட்டே இருக்கேன். இந்த பொம்பளைக்கு அதுக்கு சண்டை வந்துடும், குடத்தை இடிச்சிரும்ல. அடி வட்ட முண்டை ஒரு லட்சம் தெரியாது, நீ இந்த அவனை கூட்டிக்கிட்டு அந்த ஊரா ஓடி வாழச்சது தெரியாது, நான் இவனை வச்சிருக்கிற, நீ அவனை வச்சிருக்கா இவனை வச்சிருக்கேன்னு சொல்லி விட்டு மருமே வந்திருக்கான்னு பாக்குறேன். மருமே இருக்கா பாக்குறேன். இல்லடா பாத்துக்க, அறுத்து ஆச்சு விடுவேன். மருமே அத்தை நீங்க அவுத்து போட்டு அம்மனம்மா பட்டு தான் நிக்கல, போய் தொலைக்கேன். இந்த பொம்பளை இந்த சண்டை எங்கே தெரியுமா முடிக்கும்? நேரா மாசாணி அம்மா கோயில் போயிருது. போன போக்கில் ஒரு பொம்பளை, மாசாணி அம்மா அவ என்னை ரோட்டில் விட்டு மானத்துக்கு எடுத்துட்டா, உனக்கு 50 கிலோ முளையா அரைச்சி தேய்க்கிறேன், அவ குடியை கெடுத்துரு. பாத்தியா என்ன எப்படின்னு? அதுக்கு இல்லம்மா அங்கே உள்ள பொம்பளைய, அதுக்கு அடுத்த பொம்பளை அவன் கிடக்குறா, நான் உனக்கு 100 கிலோ முளையா அரைக்கிறேன், அவன் வம்சத்தையே காலி பண்ணிரு. படுத்திருக்கிற மாசாணி அம்மா எந்திரிச்சு, சிவபெருமானே உனக்கு 200 கிலோ முளையா அரைக்கிறேன், இந்த 2 முண்டையும் முதல்ல கொண்டு போடும். இவளுக்கு அடிச்சுட்டு என் மூச்சியை நார அடிச்சு போயிடுறாங்க, எரிவுச்சு தாங்க முடியல. அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன வியாபாரம்? இழந்த பழம். இழந்த பழமா? உங்க வியாபாரத்தை செய்ய பார்ப்போம். இழந்த பழம் இழந்த பழம், இது செக்காச்சே வந்த பழம், இது தென்னாட்டோ இனிக்கு பழம், எல்லாரும் வந்த பழம், இது உலகத்துல வந்த பழம், எத்தனையோ பேருக்கிட்ட இழந்த பழம் பாத்தியா, எந்த பாட்டு மல்லைய மஞ்சள் பாத்தியா, கைக்கு அடக்கமா பிடிச்சு பார்க்க வாட்டமா இருக்குது மஞ்சி இழந்த பழம். ராஜநடிகர் பூசாரி சாமிக்கண்ணு நாயக்கர் அன்னார் அவர்கள் இங்கே பக்கமேளம் 4 பேருக்கும் இணையும் பாராட்டி ரூபாய் 501 அன்பல் படுத்திருக்கிறார். அன்னார் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி நன்றி நன்றி. ஹலோ, கேத்தம்பட்டியை சேர்ந்த மக்களின் நம்பிக்கை நாயகன் திருமுருகா ட்ரம்போ
டெம்போ டிராவிஸ் சர்வீஸ் சதீஷ்குமார் அவர்கள் சார்பாக இங்கே டான்ஸ் நடிக்கும் அருமை குழந்தையாளா மகளா என்ன யோசிக்கிற? பரிமளா அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். நீ அருமை மகள்னு சொல்ல வந்தியா குழந்தையா சொல்ல வந்தியா என்ன சொல்ல வந்த? பேர் சொல்ல வந்தேன். பேத்தியா? உனக்கு பேத்திதான். எனக்காக அன்பளித்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி. அந்த வணக்கம் வணக்கம். சரிம்மா, ரெண்டு பேரும் வியாபாரத்தை பார்த்துருமா? சரிங்க. நான் என்னோட வியாபாரம் ஒரு வித்தியாசமான வியாபாரமா. என்ன வியாபாரம்? தமிழ்நாட்டோட தேசிய மரம் என்ன தெரியுமா? என்ன மரம்? பனை மரம். ஆமாங்க. நம்மளோட பனை மரத்துல வேறுல இருந்து மேல இருக்க நுனியில இருக்க மட்டை வரைக்கும் மனித வாழ்வியலுக்கு அனைத்தும் பயன்படுது. அனைத்தும் உடம்புக்கு நல்லது. இன்னைக்கெல்லாம் வெள்ளை சர்க்கரையை சாப்பிட்டு சுகர் வந்து சாப்பிட்றோம். ஆனால் பனங்கற்பட்டி பனங்கற்கண்டு சாப்பிட்டு அதில் டீ போட்டு சாப்பிட்ட யாருக்கும் எந்த வியாதியும் இல்லை. அதனால் பழமைக்கு எல்லாம் மாறணும். என்னோட வியாபாரம் பதனி வியாபாரம். பனைமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். ஏறி பதனி இறக்க போறேன். பானை நிறைஞ்சு கீழே வளைஞ்சு பாழா போகுது. பானை வளைஞ்சு கீழே வளைஞ்சு பாழாய் போகுது. பனைமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். ஆடு மேய்க்க போற புள்ள அன்னக்கொடி நாடுவாரு. ஆடு மேய்க்க போற புள்ள அன்னக்கொடி நாடுவாரு. அத்தனையை கூட்டிக்கிட்டு ஆசையாக போயிரு. பொடிவாடி என் கோடி எனக்கு ஒன்று வாடி. பொடிவாடி என் கோடி எனக்கு ஒன்று வாடி. நான் பனைமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன். பல்லாங்குழி ஆடவாடி பல்லாங்குழி ஆடவாடி பல்லாங்கு தொழில பழமட்டு போடி பல்லாங்குழி ஆடவாடி. பல்லாங்குழி ஆடவாடி. அசந்தா அசந்தா ஆப்பு வச்சிட வேண்டியதானே. செக்க சவந்த வர செவத்தியம்மா. செக்க சவந்த வர செவத்தியம்மா. தண்ணியை போடு. 4 ஓடு தண்ணியை போடா. எப்ப நான் தண்ணி போடுறது இல்ல சாமி. தனித்தனியாங்க. தனித்தனி ஆட போறேன். எப்ப இருந்து? அதெல்லாம் மாறியாச்சு. நல்ல பிள்ளைய மாறியாச்சு. என்ன சொல்ற? 3 மாசம் ஆச்சு. 3 மாசம் ஆச்சு. ஏய் ஏடா கிடைக்காம தரமா ஆட்டா நீ வேற. 3 மாசம் ஆச்சுப்பா. திரும்பி அதை விட்டதா தொட்டவனு கேட்டா தொட்டதை விட்டவனு கேட்டா இனி அந்த ஏரியா சைடே போக கூடாது. போக கூடாது. ஆமா தனித்தனியா ஆட போறேன். அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் நின்னுது. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் நின்னுது. பச்சை முளகா அதில் காரம் இல்ல. சரக்கு எனக்கு விட்டு ஜல்லியே ஊத்திக்கிட்டு இல்லையே. இப்ப எல்லாம் ஊருக்கு போக முடியாது. அதானே காலையிலப்பா போகணும். எதுக்கு இந்த வீடு அடி ஒய்யார நடந்து
கேத்தம்பட்டி வந்த உள்ள என் அத்தை மகரத்தினுமே அதரவு சொல்லடி அதவாக்கு சொல்லடி. ஒரு மாரியம்மா தங்கமான காளியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே முத்து மாரியம்மா. எங்க ஒரு மாரியம்மா தங்கமான காளியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே முத்து மாரியம்மா. நம்பிக்கிட்டு இது பொண்ணா வெள்ளைய பூமி இது கண்ணா காக்கிற சாமி இது பொண்ணா வெள்ளைய பூமி நம்மள கண்ணா காக்கிற சாமி அங்காளம்மா வெட்ட முள்ளையே வேண்டுன வரத்த சாமி எங்க ஒரு மாரியம்மா தங்கமல காளியம்மா பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி மண்ணள்ளி வச்சுட்டேன் மண்ணள்ளி வச்சுட்டேன். டேய் டேய் இந்தடா தம்பி வீரம்மா வீரம்மா ஒயிலைய மண்ணள்ளி வச்சிருக்கேன். நாங்க ஏதாச்சும் ஒன்று சொன்னோமா? நீ தானே எந்திரிச்சு கனவை கழிக்க வந்த. நீ இங்க வந்தா அதனால ஏந்திரிச்சேன். ஒரு மரியாதை கொடுக்கணும். ஐயே அம்மா உன் வாசல்ல மண்ணள்ளி ஆத்தா நீ இருந்தா ஏன் மண்ணள்ளி வச்சிருக்கேன். நீ இருந்தா பாத்துக்க அவங்க 100 வயசு நல்லா இருக்கட்டும். நான் 100 வயசு நல்லா இருக்கிறேன். சரி சரி கண்ணுல ஊசி எடுக்க போறேன். எது கண்ணுல ஊசி தம்பி முக்கியமானதுயா எது? என்ஜான் உடம்புக்கு கண்களே பிரதானம். தம்பி எதா இருந்தாலும் யோசிச்சுக்க சொல்றேன். ஆட்டம் ஆடு வேண்டாம் சொல்லல. இது வேற மண்ணலி வேற வச்சிருக்கேங்கிற நீ வேற கண்ணுல வேற எடுக்கிறேன் எதுக்கு யோசிச்சுக்க. சரி ஒன்றும் பிரச்சனை பாத்துக்கிறோம். சாமி துணை இருக்கப்போ இந்த காலத்துல ஒன்றும் பண்ண முடியாது. செங்கரும்புதா இனிக்குமடி செவிதலிலே மயக்கமடி என்னோட மனசு உமேலதா உன்னோட மனசு எமேலதா செங்கரும்புதா இனிக்குமடி.
இல்லை இல்லை பயம் இங்காரு என்னமோ எங்களுக்கு கண்ணு. சரியா 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 சரி இப்போ எடு. நிக்கிறேன் கண்ணையோடு நெஞ்சுக்குள்ள பொத்து நிக்கிறேன் உண்டாச தாடியையும் முத்தமிடும் மேனியையும் கண்டாக்கையும் மனது எந்திரிச்சு நிற்கலையா செங்கரும்புதா என்ன பண்ணணுமா? அந்த மாதிரி நம்மளே எடுக்கணுமா? ஏமா போட்டின்னு வந்துருச்சு அப்ப செய்யணும்ல. செஞ்சிருவோமா? கண்டிப்பா. அப்பதான் நம்ம பொதுவாக என் மனசு தங்கும் ஒரு பொட்டிக்கிலே வந்து விட்டா சிங்கும். சிவகுமார் பேரை மறந்துருவேன் சாமி. சிவகுமார் அண்ணார் அவர்கள் இங்கே எனக்கு ரூபாய் 101 அனுப்பி கௌரவித்திருக்கிறார். அன்பு கொண்ட அண்ணார் அவர்களுக்கு நெஞ்சம் இருந்து நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். போட்ட போட்ட பொட்டி பையலே புத்தி கட்ட மட்ட பையலே போட்ட போட்ட பொட்டி பையலே புத்தி கட்ட மட்ட பையலே கட்ட சின்ன பைய என்ன நம்ம பேசுறேன் ஒண்ணுக்கு எப்படி மக சூப்பரியா மகளாவே கடைசி வரைக்கும் நினைச்சுக்க. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தொழில் வரைக்கும் தத்து வருது மாமே ஏ கண்ண கட்டி கண்ண விட்டது சாமி 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 சாராயத்தை ஊத்து நீ சந்தோஷத்தை பார்த்து ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா
ஏயா முதல்ல செக்கப்பு பச்சை பார்வை தீராதடி அந்தனும் கூட்டமாக தந்தனும் மதுரக்கார மச்சானுக்கு ஜாஸ்தி தான் மஸ்து ஜாஸ்தி தான் இந்த பரிமள மனசு மச்சான் மஸ்தி தான் மஸ்து மஸ்தி தான் நல்லது யாருங்க நல்லது பாருங்க உண்மையிலே ஒரு கை தட்டுனா நிறையா பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட நான் ஆட்டம் ஆடுவேன் இன்னைக்கு தான் ரெண்டு இல்லை நிறையா பிள்ளைங்கள்ட்ட நான் ஆடுவேன் இல்லை இடம் வச்ச மாதிரி ஆனால் என் கூட போட்டி போட்டாரு ஒரு 2 மாடு சரியாக போன மாதிரி இருக்கு ஒரு 5 பொம்பளை பிள்ளை தான் சொல்லுவேன் ஆமாம் அதில் இன்னும் பாப்பாவை சேர்த்துக்கணும் பல பல தங்கச்சி சிறப்பானீங்க அதனால் உங்களை காதலிக்கிறேன் இணைவா என்ன நெசமாவா இது எத்தனாவது இல்லைன்னா நீ காலைல காசு தர மாட்டிய பப்புனுக்கார போய் டான்ஸுக்கார பிள்ளை உங்களேன் ஏப்பா இது எத்தனாவது தங்கச்சி சொன்னாதான்டா வெளியே தெரியாது நீ அக்கா அக்கான்னு சொல்லிட்டு போட ஏம்மா என்னங்க காதல் காதலா உங்க காதல் எப்படிப்பட்ட காதல் சொல்லுங்க என் காதல் எப்படி தெரியுமா எப்படி என்ன சொல்றேன் பாருங்க பூங்கதவே தாழ்த்திரவா பூவாய் பெண்பாவாய் பொன்மாலை சூடும் ஓவாய் பெண்பாவாய் பூங்கதவே தாழ்த்திரவா பூவாய் பெண்பாவாய் பொன்மாலை சூடும் பூவாய் பெண்பாவாய் பூங்கதவே தாழ்ந்திரவா நீரோட்டும் ஓராகும் ஆசை கதவு நினைவு ஆரம்பம் காதல் தீபம் தான் வாட்டும் மங்களமால் பூங்கதவே தாழ்த்திரவா ஓவாய் பெண்பாவாய்
பூங்கதவே தாத்திரவா போவார் பின் பொன்மாலி கூடும் போவார் பெண் உங்க காதல் அப்படிப்பட்ட காதலா? காதலை சொல்லுமா.